உன்னுடைய பணத்தை பயன்படுத்திக்கொள். இந்த வருஷம் வசதியாக இருக்கிறோம், வார வருஷம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். என்னுடைய எல்லாம் வெஸ்ட் ஆகி நான் ஹஜ் செய்யாமல் போய்விட்டால் நான் எவ்வளவு நஷ்டவாளி என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த வருடம் எனக்கு எல்லா வசதியும் வாய்ப்பும் உடம்பு ஆரோக்கியம் பணம் வசதி இருக்கிறதா, அந்த கடமையை செய்யுங்கோ சகோதரர்களே, பிற்படுத்த வேண்டாம் சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இன்னும் சில நமது சமூகத்திலே சில சகோதரர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, ஒரு கவலையான விஷயம், ஒரு கசப்பான உண்மை நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, உம்ராக்கு போய் வந்தா ஹஜ்ஜி முடிஞ்சிட்டு, உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றினால் ஹஜ்ஜி சரியாகிவிடும் என்று அவர்கள் 2-3 லட்சத்துல அதை முடிச்சு விடுகிறார். இல்ல சகோதரர்களே, உம்ரா என்பது சுன்னத்தான அமல். உம்ரா ஹஜ் என்பது ஃபர்தான ஒன்று. ஹஜ் கடமையாகிட்டா அதை செய்ய என்று சொன்னா மௌத்தாகின்ற பொழுது கபர் வரைக்கும் அல்லாஹ் கேட்பான், உனக்கு கடமையாக இருந்துச்சு, ஏன் இந்த கடமை நிறைவேற்றவில்லை, ஏன் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை என்று நாளை மறுமையின் நாளில் அல்லாஹ் கேட்பான். உம்ரா பற்றி கேட்க மாட்டான். உம்ரா சுன்னத்தான் அமல். அது கொஞ்சம் வசதி இல்லை, அவர்கிட்ட ஒரு 5-6 லட்சம் இருக்குது, அவரு போறது பரவாயில்லை. இவர் 25 லட்சம் 5-6-10 ஹஜ்ஜு செய்யணும், பணம் இருக்குது, ஆனால் வைத்து விட்டு உம்ராக்கு மாத்திரம் போறாரு. உம்ராவை செஞ்சா ஹஜ்ஜி சரின்னு நினைச்சு கொண்டிருக்கிறாரு. இது தவறு சகோதரர்களே, இது பெரிய பாவம். இது ஹஜ்ஜி கடமையாக நான் செஞ்சுத்தான் ஆக வேண்டும் என்று சில செல்வந்தர்கள் அப்படித்தான் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜை நினைத்தால் அது அவர் பிரெயின் வாஷ் பண்ணப்படுகிறது. சிலர்கள் அதை முடிச்சா உம்ராவை செஞ்சா ஹஜ்ஜி தேவையில்லைன்னு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. இல்ல, ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றப்பட வேண்டும். எத்தனை உம்ரா செஞ்சாலும் சரி, கோடிக்கணக்கில் செலவழிச்சு உம்ரா செஞ்சாலும் பரவா சரி, ஆனால் அது ஹஜ்ஜி செஞ்சதுக்கு சமமாக மாட்டாது, மறந்துவிடக் கூடாது. கோடிக்கணக்கு செலவழித்து 50-60 உம்ராக்கள் முடிச்சிட்டாரு, ஆனா ஹஜ்ஜி கடமையாகி கடமை நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே இவன் பெரிய குற்றவாளி.